Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. दक्षिण तमिलनाडु में जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए ये तमिलनाडु सरकार ने किया है। जातीय हिंसा बढ़ाने का काम अपने राजनीतिक स्वार्थ को पूरा करने के लिए ये तमिलनाडु सरकार ने किया है। தென் தமிழகத்தில் சாதி பிரச்சனையினாலையும் பிரிவினைவாதத்தினாலையும் அரசியல் லாபங்களை கருத்தில் கொண்டு திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது। बुजुर्गों और महिलाओं के प्रति अपराध बढ़ा है। இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கொண்டிருக்கிறது। नशा तस्कर और ड्रग के माफिया तमिलनाडु के युवाओं को बर्बाद करने पर तुले। இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வேலைகள் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருக்கும் நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது। और तमिलनाडु सरकार में मुख्यमंत्री जी को इसकी कोई परवाह नहीं। தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இது பற்றி எந்த ஒரு அக்கறையுமோ கவலையுமோ கொஞ்சம் கூட இல்லை। भाइयों बहनों, तुष्टीकरण की भी हद होती ये डीएमके सरकार ने की है। 1000 ஆண்டு காலம் பழமையுள்ள நம்ம திருப்பரங்குன்றம் முருகரின் அறுபடை வீடான அந்த மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இந்த திமுக அரசுக்கு வந்திருக்கிறது। सालों से भगवान मुरुगन के भक्त यहां पर अपनी श्रद्धा व्यक्त करते हैं। பல ஆயிரம் ஆண்டுகளாக முருக பக்தர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலத்தை இதுபோல அரசியல் லாபம் கருதி பிரிவினைவாதம் கருதி இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது। और भाइयों बहनों, मैं तमिलनाडु की जनता को करबद्ध विनती करने आया हूं कि मुर्गा भक्तगल मनाडू में आप बढ़ चढ़कर हिस्सा लेकर इनको अपनी ताकत का परिचय कराइए, भक्तों की ताकत का परिचय कराइए। நான் உங்ககிட்ட எல்லாம் அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம் வர ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது। நீங்க ஒவ்வொருவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையையும் வலிமையையும் அந்த மாநாட்டில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்। मैं फिर से एक बार तमिलनाडु सरकार से मेरी मांग दोहराता हूं कि मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई में जल्द से जल्द तमिल भाषा का प्रवेश हो और मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल भाषा में की जाए। நான் தமிழக அரச ஒவ்வொரு முறை வரும்போது நினைவூட்டுகிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கும் நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் செய்ய மறுக்கிறீர்கள்? உயர் கல்வி அனைத்தையும் தமிழில் செய்வதற்கு என்ன தடை இருக்கிறது? விரைவில் நான் தமிழக அரசை கேட்பதெல்லாம் இன்ஜினியரிங் பாடத்திட்டம் உடனடியாக தமிழில் இயற்றப்பட வேண்டும்। और भाइयों बहनों, मैं आज स्टालिन जी को ये भी अपील करने आया हूं। हमारे मोदी जी ने सेंगोल को संसद में स्थान देकर पूरे तमिलनाडु का सम्मान किया है। कभी मोदी जी को एक धन्यवाद का पत्र लिख देना भाई। நான் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன், தமிழ்நாட்டின் மரபு சின்னமான மன்னர்கள் கையாண்ட அந்த செங்கோலை நாட்டின் உயர்ந்த இடத்திலே கொண்டு சென்றாரே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒற்றை வரியாவது தமிழ் மரபை உயர்த்தி பிடித்த மோடி அவர்களுக்கு நன்றி சொன்னீர்களா? भाइयों बहनों, जब मोदी जी प्रधानमंत्री बने देश की अर्थव्यवस्था इकोनॉमी 1.9 ट्रिलियन की थी और आज 11 साल में इसको 4.19 ट्रिलियन की और दुनिया का चौथे नंबर का अर्थतंत्र आज हम बन चुके हैं। मोदी जी ने विकास कैसे होता है
इसका एक उदाहरण साबित किया है। மக்களே, இந்த மோடி அவர்களின் ஆட்சி உருவான பிறகு இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனைகளின் உச்சமாக 11 ஆண்டுகால ஆட்சியிலே மோடி அவர்கள் ஆட்சியில் இந்தியாவின் भाइयों बहनों, स्टालिन जी हर बार कहते हैं कि आपने तमिलनाडु को क्या दिया। स्टालिन साहब, यूपीए की सरकार 10 साल चली। यूपीए सरकार ने तमिलनाडु को 10 साल में 1,53,000 करोड़ रुपया दिया और भारतीय जनता पार्टी की सरकार ने 10 साल में 6,80,000 करोड़ रुपया दिया। 6,80,000 करोड़। 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில 4.19 ட்ரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது யூபிஏ ஆட்சியில எண்ணி பார்த்தால் 10 ஆண்டு கால ஆட்சியில யூபிஏ அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் 1,53,00,000 ரூபாய் மட்டுமே. 10 வருஷத்துல 1,53,000 கோடி மட்டுமே. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு 10 ஆண்டுகளில் தந்த பணம் அதை விட பல மடங்கு அதிகமாக 6,80,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. और इसके अलावे रोड्स के लिए 63,000 करोड़, रेलवे के लिए 77,000 करोड़ और एयरपोर्ट के लिए 3,500 करोड़ रुपया देने का काम किया। சாலைகள் மேம்பாட்டிற்காக 63,000 கோடியும், கட்டுமான பணிகளுக்காக 77,000 கோடியும், ஏர்போர்ட் கட்டுவதற்காக 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடியாக வழங்கி இருக்கிறது. भाइयों बहनों, आज तमिलनाडु के हर शहर से, हर गांव से मेरे मंडल के कार्यकर्ता आए हैं। यहां से आप जब आपके गांव में जाएंगे, शहर में जाएंगे, टाउन में जाएंगे, मेरा आपसे एक ही अनुरोध है, जब तक तमिलनाडु में डीएमके सरकार को नहीं हटाते हम किसी को आराम करने का अधिकार नहीं। பல ஊர்களிலிருந்து பல பகுதிகளிலிருந்து இங்கு திரளாக வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்பது என்னவென்றால், நீங்க திரும்ப ஊருக்கு போவீங்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், திமுக ஆட்சியை எப்படி அகற்றப் போகிறோம், எப்போது அகற்றப் போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். और मित्रों, इस बार हमने तय किया है कि 2026 का चुनाव भारतीय जनता पार्टी एआईडीएमके के साथ मिलकर लड़ेगी, एनडीए के साथियों के साथ मिलकर लड़ेगी. அன்பர்களே, வரப்போகிற 2026 ஆண்டுக்கான தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே கூட்டணி ஆட்சியில அதிமுகவுடன் இணைந்து என்டிஏ கூட்டணி இங்கு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. मुझे बताइए, सभी कार्यकर्ता संकल्प करते हैं कि इस बार तमिलनाडु में डीएमके को हटाना है. நீங்க எல்லாரும் எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற தயாராக இருக்கிறீர்களா? तो मेरे साथ जोर से दोनों हाथ उठाइए. எல்லாரும் 2 கைகளையும் மேல தூக்கி உரக்க நான் சொல்றத சொல்லுங்க. विजय के संकल्प की मुट्ठी भींचिए. வெற்றிக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுங்கள். और प्रचंडवाद से बोलिए. உரத்த குரலில் சொல்லுங்கள். भारत माता की वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम. भारत माता की जय.
மதுரையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் அவர் பேசினார். ஆபரேஷன் சிந்தூருக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆதரவு குரல் எழுந்ததாகவும் அதனை நினைத்து பெருமைப்படுவதாகவும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். பெகல்காமில் தீவிரவாதிகள் மக்களை கொன்று குவித்த பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களை இந்திய ராணுவ வீரர்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து திமுக ஆட்சியை பற்றியும் அவர் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்கின்ற நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். டெல்லியில் அமைந்ததைப் போல 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க இருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். திமுக தந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று, தேர்தல் வாக்குறுதிகளின் நிலை என்ன என்று அவர் பேசியிருக்கிறார். அதேபோல 100க்கு 100 தோல்வியடைந்த அரசு திமுக அரசு என்றும் அவர் பேசியிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.